பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 20வது வசனம். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துவோம். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். பாருங்கள், இந்த காரியத்திலே ஒரு காரியங்கள் வரும் பொழுதும் நாம் விவேகத்துடன் அந்த காரியங்களை கையாள தேவ ஞானத்தை நாம் கேட்க வேண்டும். காரணம், விவேகம் ஞானம் சகலமும் அவரால் அளிக்கப்படுகிறது. அதுபோல பாருங்கள், தானியேலுடைய காரியத்திலே தானியேல் ராஜாவுக்கு முன்பதாக அவன் வேண்டாம் என்று வைத்த ஆகாரத்தின் மேல் அந்த ஆகாரத்தை அவன் புசிக்க விரும்பவில்லை. ஆனாலும் அந்த இடத்திலே மற்றுள்ளவர்களை காட்டிலும் ராஜ ஆகாரத்தை விடையும் கர்த்தரை அவன் நம்பினபடியால் அந்த இடத்திலே ஒரு ராஜாவுடைய முகக்கலையை காட்டிலும் இவர்களுடைய முகம் அத்தனை அதிகமாய் பிரகாசித்தது, புஷ்டியாய் இருந்தது. ராஜா கட்டளையிட்ட போதிலும் அவன் செய்து வந்த வண்ணமாக கர்த்தரை ஆராதிப்பதை நிறுத்தவில்லை. சில நேரங்களிலே பிரச்சனைகள் வரும்போது நாம் விவேகத்தை ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு பதிலாக பல மனுஷரிடத்தில் ஆலோசனை கேட்கிறோம். அந்த ஆலோசனை எந்த விதத்தில் எவ்வளவு நல்லதாய் காணப்படுகிறது என்பதில்லை. தேவ ஞானம் உங்களுக்குள் இருக்குமாயின் கர்த்தர் அந்த காரியங்களை விவேகத்தோடு நடக்க நமக்கு ஞானமுள்ள இருதயத்தை தருவார். அதனால் தான் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்க துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பிரயாசக்கார இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாக்கியவானாய் மாற வேண்டுமானால் அவருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். அவருடைய சமூகத்தை நாம் வாஞ்சிக்கும் போது சகல விவேகமும் ஞானமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புவோம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஜெயமாய் நடத்துவாராக. ஆமேன். God bless you all.